வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரதுக்கு எவ்வளோ நேரம் போகும்? எனக்கு ஜஸ்ட் 1 மினிட் போகுங்க. சரி, தாண்டிட்டோன்னா தமிழ்நாடு டு கேரளா. ஸோ இங்கே தான் இருக்கோம், கும்ளியில். இன்றைக்கி வந்து நான் கிளம்புறேன் கும்ளியிலேருந்து. ஸோ எங்கே போகிறேன் அப்படின்றத வந்து நான் போகிற வழியிலே சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து கும்ளி டவுனை வந்து லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம வைபான டவுனுங்க. நைட் வந்து ஒரு மணி 2 மணி வரைக்கும் எல்லா கடையும் திறந்துருக்கும். தட்டு கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கும்ளி டவுன். வாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆகினோடனே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சிப்ஸ், அதாவது வாழைப்பழ சிப்ஸ் இருக்குது தானே, அந்த சிப்ஸ் ஷாப்பெல்லாம் பார்க்கலாம். லாட்டரி ஃபேமஸ் அங்கே, ஓகே நம்ம கிடையாது அங்கே. ஸோ லாட்டரிஸ் இருக்குது. அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா இது பாருங்கள், அப்படியே இந்த ஜீப் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஜீப் ஸ்டாண்ட் இருக்குது. பக்கத்தில் வந்து 3 வீல் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அதோட வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் தரமாக இருக்குங்க. வெஜிடேரியன் வேணும்னா வெஜிடேரியன், சஃபாரி வேணும்னா சஃபாரி. 2000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோ 2000 ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோ இருக்குது, இந்த பாருங்க கார் இருக்குது. நைட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டு கடை, இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, சிக்கன், ஃபிஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான மேட்டர் இருக்குது. ஸோ இந்த கடையில் வந்து நான் ஒரு விஷயம் சாப்பிட்டேன். ஒயிட் கலரில் 30 ரூபா தான், ஆனால் சூப்பராக இருந்தது. அது இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இருங்க, இருக்கா அது எங்கே அந்த இருக்கேன். இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் ஒன்று கொடுங்களேன். இதில் ஒன்று கொடுங்க. அது என்ன பேர்? அது பால்கோவாவா? பால்கோவா. அண்ணன் கடையில் பால்கோவா வேறு லெவல். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே இப்போ முன்னார் போகிற ரோடு இருக்குது. ஸோ எங்கே வராதுன்னு தெரில, நான் தான் போகணும். ஓகே, இது முன்னார் போகிற ரோடு. நேற்று அந்த கட்டக்கடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குங்க. பலவிதமான ஃபுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு முன்னாடி போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் போட்டுருக்காரு. இதான் பனானா சிப்ஸ். இது வந்து சோப், இது மேல் தேய்க்கிறது. இந்த மாதிரி ஸ்பைசஸ், எக்கச்சக்கமான ஸ்பைசஸ் இருக்குது. 230 ரூபா, 900, 1000 அப்படி தான் இருக்குது. இது எவ்வளோ? 280. 280. சின்னமேனால எவ்வளோ? அது 100, 60. 60 ரூபா. பாக்கியெல்லாம் கம்மி, ஏலக்காய் தான் கொஞ்சம் விலை. ஏலக்காய் தான் விலை தானே. பாக்கியெல்லாம் கம்மி. பரோட்டா பேக்கெட் இருக்குது. ஒன்று போயிட்டு கல்லில் போட தான் இருக்குது. 200 கிராம் தானே. இங்கே வந்து ஜிகிரு தண்டா, மோமோஸ், டீ, காஃபி இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பிரியாணி. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பாருங்க ட்ரெஸ் ஷாப் இருக்குது. சும்மா அப்படி ட்ராவலிங் வைப்பில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ப்ரைஸஸ் கூட இந்த பாருங்க போட்டிருக்காங்க, கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் பார்த்தேன். இங்கே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து புல்லட்டில் அப்படி கிளாஸியாக போகிறாங்க. இங்கே வந்து ஹோம்மேட் சாக்லேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதிரியான சிப்ஸ், அப்புறம் கேஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட் காமிக்கிறாருங்க. ஹோம்மேட் சாக்லேட் 4 கிலோ 200. ஓகே, 120 ரூபா, 100 ரூபா. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ்ஸை தேட வேண்டியதான் இப்போ. ஃபைனலாக வந்து நான் இடுக்கி வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் இடுக்கியிலேருந்து இறங்கி அப்படியே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ இடுக்கி டேம் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஹில் வியூ
பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா இந்த இடுக்கி டேம் வந்து சூப்பராக தெரியுமா. ஸோ அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். பேக்ஸை வந்து ஆல்ரெடி நான் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு தான் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது வியூ. ஆனால் என்ன கொஞ்சம் வெயிலாக இருக்குது. போகலாம் மேலே. இதுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் இந்த வியூ பாயிண்ட்டுக்காக வேண்டி தான் இதைத்தான் பார்க்க வந்தேன். ஏன்னா வந்து டிரெக்டாக அங்கே போக முடியாது. ஸோ அங்கே போக முடியாது அப்படின்ற காரணத்தினால ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க, பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். ஸோ நீங்களும் வந்தால் அப்படி ஒரு 25 ரூபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது இங்கே. ஜிப் லைனிங், சைக்கிளிங் அது மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்தது இதுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா வந்து பெரியார் ரிவர் இருக்குது தானே. ஸோ இது போகுது பாருங்கள், இது ஃபுல்லாக பெரியார் ரிவர். இந்த பெரியார் ரிவரில் வந்து 2 மலைக்கு நடுவில், குருதி மலை, குருவன் மலை அப்படின்னு 2 மலைக்கு நடுவில் தான் இதை கட்டியிருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1975 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணது வந்து கனடியன் இன்ஜினியர்ஸ். ஸோ இதை வந்து மெயினாக வந்து கட்டுனதுக்கு காரணம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருக்கேன். ஒரு 2 பிக்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த வியூவிலேருந்து அப்படியே வந்தால் இந்த பக்கம் தான் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. ஸோ இங்கே பார்க் இருக்குது, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். போட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் மாதிரி வீசி விடுவாங்கள்ல அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க சில்லுன்னு காத்தடிக்குது. சூப்பர். இந்த பக்கம் வாங்க. ஓகே. இந்த பாருங்க ஜம்பிங் அந்த இது இருக்குது, ஜிங்குன்னு பாயலாம்ல அது இருக்குது. ஸ்கை சைக்கிளிங் இருக்குது, ஷூட்டிங், அதுக்கப்புறம் இந்த குட்டா வஞ்சி இந்த இருக்கே அதில் போகலாம். இது வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ இது பாருங்க, இந்த இதில் வந்து ஜிப்லைன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கப்பல் ஜிப்லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்கை சைக்கிளிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் போகலாம். ஆனால் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அப்படியே சில்லுன்னு காற்று, ஜன்னலை காற்று அப்படின்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஓகே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யுது. ஸோ ஒரு காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது இந்த இடமும், அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர். வந்து அப்படியே நின்றுடுச்சு. அண்ட் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ. சும்மா பச்சை பசேலுன்னு சூப்பராக இருக்குங்க வியூ, சான்ஸே இல்லை. இதுதான் அப்படியே லைட்டாக பனி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபாலும் வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் கரெக்டாக தெரியல, அது தெரிய மாட்டேங்குது. பட் அழகாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா அழகாக கண்ணுக்கு சும்மா அப்படி குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அப்படியே மேலே வந்து அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. ஸோ இந்த வியூவில் தான் இப்படி போக இருக்குது. நீங்கள் அப்படி உள்ளே போனால் அட்வென்ச்சர் பார்க் மேலே போயிட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் ஜிப்லைன் அது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பக்கம் உட்கார்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது, காட்டினால. ஸோ இவ்வளோ தான் இருக்குங்க. வந்து நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இது வந்து செருதோனியில் இருக்கேன். இப்போ நான் செருதோனியில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான், டவுனில் இருக்கேன். அந்த பக்கம் வந்து சூப்பரான வியூவில் ஒரு மொசை தெரியுது பாருங்களேன், எனக்கு காமிக்கிறேன், தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பேக் சைட் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ அந்த பக்கம் இருக்குது. நான் இடுக்கி டேம் போகணும் தான் பார்த்தேன். பட் ஆட்டோக்காரர் சொன்னார், இல்லைப்பா அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போக முடியாது அப்படின்னு. அதனால தான் அந்த ஹில் வியூ அட்வென்ச்சர் பார்க் போயிருந்தேன். பட் அதுவும் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா நல்ல ஸ்பாட் ஆனது அதுவும். இடுக்கி டேம் வந்து கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னா வந்து நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வித்தோட முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Ta-da, bye-bye, good night, have a great night.